ஏன்பா நம்ம வீட்லயும் ஒரு பாத்ரூம் இருந்திருந்தா அம்மா செத்துருக்காதுல்லப்பா. ஒண்ணு அந்த ஊரை காலி பண்ணிட்டு வா, இல்ல யாராவது பெரிய ஆட்களை பிடிச்சி ரோடு போட பாருங்க. சித்தப்பா, மத்திய அரசாங்கம் இலவசமா கட்டி தருது, அதை போய் வேணாங்கிறீங்களே. அட போடா மாடையா, எனக்கு ஆத்தோட்டமா போனாதான் சரியா இருக்கும். எதையாவது சொல்லிக்கிட்டு அப்போ புரியாம போறாப்புல. என்ன மழையாம் போட்டால யாராரு கேட்கல முட்டூன்னு சந்துக்களை போக சொல்றா. என்னம்மாம்மா இப்படி சொல்றீங்க? ராத்திரியில் கொண்டு உள்ள எங்கிட்ட கொண்டு போய் இருக்க முடியுமா? வீட்டுக்கிட்டே இருந்தால் நல்லது தானே. உங்களுக்கு ஒன்று ஆம்பளை எங்கிட்ட கொண்டு போயிட்டு வந்துடுவீங்க. என் பொண்டாட்டிக்கு நடந்தது ஊருக்குள்ள வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே உங்க கர்ப்பா மணி அடிச்சு கொடுத்துறேன், காப்பாத்திரம். ஒரு கக்கூஸ் இல்ல, ஒரு கல்லு கூட வராது. என்னை மீறி ஏன் வரான்னு பாக்குறேன். அழகழகாடி மனசில் ஆயிரம் கனவு வரும், கண்ண மூடி தூங்கையில. This is from a hill village in Tamil Nadu. Ji. This postcard reveals the miseries of all the hilly people. Ji. So you should take immediate action. Sure, Ji. I will immediately rush to that village. Okay. And come back to you with good news, Ji. ஐயா, நம்ம ஊர் கோயில் திருவிழாக்கு மத்திய அமைச்சர் வராரா? எல்லாம் வந்துருங்க. இங்க பாருங்க, உங்களோட நான் அமைச்சரா இங்க வந்திருக்கலாம். ஆனா நான் எப்பவுமே மக்களோட மக்களா இருக்கிறவன் தான். இந்த மக்கள் பக்கமா பேசுறதுக்கு தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். என்ன நடக்குது இந்த ஊர்ல? இன்னும் எத்தனை மனித உயிர்களை பலி கொடுக்க போறீங்க இந்த ஊர்ல? நீங்க இந்த பிரச்சனை எல்லாம் என்ன? இது எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்தா செருப்பை கழட்டி விட்டுட்டே இருக்கீங்க. செருப்பு போடக்கூடாதா? இல்லைங்க, போடக்கூடாது சொல்லிருக்காங்களா யாராவது? முதல்ல செருப்பு போடுங்க. சரி. துண்டை இனிமே யார் வந்தாலும் எடுக்கக்கூடாது. சரிங்க, செருப்பை யார் வந்தாலும் கலட்டக்கூடாது. சரி.